வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், டேஞ்சர் பகுதி 7. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதுல கேட்கலாம். கதை மூவரும் ஸ்தம்பித்து விட பரணிக்கு சற்று திக்குமுக்காட தொடங்கினான். தன்னையும் அறியாமல் சிவப்பிரகாசம் பற்றி பேசிவிட்டதற்காக நொந்து கொள்ளவும் செய்தான். அவன் அம்மா சகுந்தலா மிக நெருங்கி வந்தாள். உற்று பார்த்தாள். அவனோ அந்த பார்வையை தவிர்த்தான். என்ன பாருடா, என் முகத்தை பாரு. இப்ப நீ என்ன சொன்ன? எங்க திரும்ப சொல்லு என்று அவனை நோண்டினாள். அம்மா விடுமா, எனக்கு எதுவும் ஆகாது, போய் நீ வேலையை பாரு, அது அப்புறம். ஆனா அந்த பெரியவர் சொன்னார்னு சொன்னியே? ஆமா, அவர் தன் சக்தியால சரண்யா கிட்டத்துலதான் இருக்கான்னார். நானும் குருவும் அதை வச்சு அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். அப்பா, அவரை பத்தி வீரமணி அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா, உண்மைதான். நீ இதெல்லாம் நம்புற ஆள் கிடையாதே. இப்ப கூட நான் முழுசா நம்பிடல. எனக்குள்ள அவர் வரையில பல கேள்விகள் இருக்கு. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்துல ஒண்ணு முழுசா நம்பணும், இல்லைன்னா அடியோடு விலகிடணும். ரெண்டும் கேட்டானா மட்டும் இருக்கவே கூடாது. எனக்கு தெரியும் எங்க எப்படி நடந்துக்கணும்னு. நீங்க அனாவசியமா என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். பரணி, வாடா, நானும் இப்ப உன் கூட வர்றேன். உன் அப்பா எப்ப திரும்பி வருவார்? உன் அக்கா அவ புருஷன் வீட்டுக்கு எப்ப வாழ போவான்னு அவர்கிட்ட நான் கேட்க பல விஷயங்கள் இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா? ஒரு மனுஷன் கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா ஒரு சக்தி இருக்குன்னா உடனேயே உங்க புத்தி இப்படித்தானே போகும். இதுல என்னடா தப்பு இருக்கு? உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட காட்டுற மாதிரி தானே இதுவும். முதல்ல இவர் எப்படிங்கிறத தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க கேட்க நினைச்ச கேள்விகளை நானே அவர்கிட்ட கேட்கறதா தான் இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்க, போங்க, போய் வேலையை பாருங்க என்று தற்காலிகமாக அவர்களை கத்தரித்தான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் பெரியவர் சிவப்பிரகாசத்தை பார்க்க மனதுக்குள் தீர்மானித்து விட்டாள் சகுந்தலா. அவன் அறைக்குள் சென்று டிவியை போட்டுக்கொண்டு அமரவும் மெல்ல வெளியேறி அவரை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். சாந்தா மட்டும் அவள் எங்கே போகிறாள் என்பதை புரிந்து கொண்டாள். பெரியவர் அவருக்கான பிளாட்ல இல்ல, கல்யாணி தான் இருந்தாள். சகுந்தலா வரவும் ஆச்சரியப்பட்டாள். பெரியவர் இல்லையாமா? தாத்தா இருக்காரு, மொட்டை மாடிக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி, நான் மாடிக்கே போய் பார்க்கறேன் என்று மொட்டை மாடி நோக்கி சென்றாள். அவள் போய் நின்றபோது அந்த இளமாலை நேரத்தில் அவர் வைத்த மாமிச உணவை ஏற்றுக்கொள்ள அந்த கழுகு பறந்து வந்து கொண்டிருந்தது. சகுந்தலா அந்த காட்சியை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். தட்டில் வைத்து அவர் தந்த உணவை பெற்றுக்கொண்டு அது திரும்பவும் வானமேறியது. அவரும் திரும்பினார். எதிரில் சேலையின் முந்தானி இழுத்து போர்த்தியபடி பவ்யமாய் சகுந்தலா. அவர் பார்த்த நொடி கும்பிட்டாள். அவரும் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக மெல்லிதாக சிரித்தார். உங்களை பார்க்கத்தான் வந்தேன். எதிர்பார்த்தேன். நீங்க செஞ்ச உதவிய பரணி சொன்னா. கேட்கவே சிலிர்ப்பா இருந்துச்சு. முன்னாலேயே கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப இங்க கண்ணெதிரில பார்த்துட்டேன். வந்த விஷயத்த சொல்லுங்க. அந்த போலீஸ் அதிகாரி பொண்ணு கிடைச்சிட்டா. இனி என் மகனை திருட்டு பசங்க ஏதாவது செஞ்சிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, கவலைப்பட வேணாம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க. என் புருஷன் இப்ப எங்க கூட இல்ல. அதே சமயம் அவர் காசியில இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவர் திரும்ப வரணுமா? ஆமா. புருஷன் இருந்தும் இல்லாம வாழ்ற கொடுமையை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். கவலைப்பட வேணாம். அவர் வரப்போற நாள் தூரத்துல இல்ல. உங்க பொண்ணும் தன் புருஷன் வீட்டுக்கு வாழ போயிடுவா. ஐயோ, நான் கேட்கவே இல்ல. ஆனா கேட்கலாம்னு என் மனசுல நினைச்சத பளிச்சுன்னு சொல்லிட்டீங்க. என் வரையில எதிரில வந்து நின்னா போதும், எதுவும் பேச தேவையில்ல. பரணியும் வேலையை தொலைச்சிட்டு நிக்கிறான். தெரியும், அவனுக்கு இனிமேதான் நிறைய வேலை இருக்கு. எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பான் தானே. கவலைப்பட வேணாம். என்கிட்ட வந்துட்டவனை உயரத்து கொண்டு போக வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். இப்ப கூட நான் உங்களை வந்து பார்த்தது அவனுக்கு தெரியாது. தெரியும். நீ போய் தைரியமா வேலையை பாரு. இனிமே உங்க குடும்பத்துக்கே நல்ல காலம்தான். சிவப்பிரகாசம் கையை உயர்த்தி ஆசீர்வதிப்பது போல சொன்னதை கேட்டு சகுந்தலா பூரித்து போனாள். நீங்க சொன்ன அருள்வாக்குக்கு நான் எவ்வளவு காணிக்க தரணும் என்று கேட்டாள். பதிலுக்கு சிரித்தார். மனதுக்குள், உன் மகனையே தந்து விட்டாய், ஆனால் அது உனக்கு தெரியாது என்று கூறிக்கொண்டவர், எனக்கு தேவைப்படும் போது நானே கேட்டு வாங்கிக்கிறேன், நீங்க இப்ப போகலாம் என்றார். சகுந்தலாவும் சந்தோஷமாக அங்கிருந்து அகன்றாள். மறுநாள் சிவப்பிரகாசம் சொன்ன பரிகாரத்தை செய்ய பரணி தயாரானான். குருவும் வந்து சேர்ந்து கொண்டான். இருவரும் வெள்ளை வேட்டி சட்டையில் நெற்றியில் விபூதியோடு புறப்பட்ட விதமே அலாதியாக இருந்தது. அவர்களை அப்படி ஒரு உடையில் அந்த பிளாட்டில் யாரும் பார்த்தது இல்லை. இப்போது பார்த்த சிலரும் ஆச்சரியப்பட்டனர். பர்னி தன் மோட்டார் பைக்கை நெருங்கி உதைத்து கிளம்ப பார்த்தான். அப்போது எதிரில் சரண்யாவின் இருசக்கர வாகனம் நின்றபடி இருந்தது. மெக்கானிக் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு போயிருக்கிறான். சரண்யாவும் இவனை பார்த்துவிட்டு ஜன்னல் அருகே நின்றபடி ஹாய் என்று அழைத்தாள். திரும்பினான். வண்டி வந்துடுச்சு. அதான் பார்த்தாலே தெரியுதே, ஓட்டி பார்த்துட்டீங்களா? இல்ல, அப்பா தான் வெளியே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாரே. எங்களையும் தான் சொன்னாரு. ஆனா நாங்க கிளம்பிட்டோமே. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பிரச்சனையே இல்ல. என் மேல கை வச்சா அவங்களுக்கு தான் 7.5. 7.5யா? அப்படின்னா 7.5 தெரியாதா?
அவள் உதட்டை சுழித்து சிரித்தபடி தெரியாது என்பது போல் தலையை அசைத்தாள். சரி, அப்புறமா வந்து 7:30க்கு விளக்கம் கொடுக்கிறேன். இப்ப சில முக்கியமான வேலைகள் இருக்கு. சிரித்தபடி பைக்கை கிளப்பினான். சரண்யா அவன் மறையும் வரை பார்த்தபடி நின்றாள். பைக்கிடம் நல்ல சீற்றம். பின்னால் குரு. பரணி, உன் ஆள் உன் மேல ரொம்பவே அக்கறையா இருக்காடா. பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னதை வச்சு சொல்றியா? அதை வச்சு மட்டுமல்ல, கண்ணை விட்டு நீ மறையிற வர ஜன்னலை விட்டு நகரல. அப்படியா? என்ன அப்படியான்னு எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்டயே கேக்குற? குரு, எனக்கு என்னவோ நம்ம வாழ்க்கை ரொம்பவே மாறிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நீயே யோசிச்சு பாரு. நாம எவ்வளவோ ஊரை சுத்தி இருக்கோம். ஆனா ஒரு நாள் கோவிலுக்குன்னு போயிருக்கோமா? ஆமா இல்ல? என்ன ஆமா இல்ல? பெரியவர் நம்மள நமக்கே தெரியாம கோமாளி ஆக்கிடுவாரோ? வேண்டாம் பரணி. அப்புறம் அவர் நாம இப்படி நினைச்சத, பேசினதை எல்லாம் அப்படியே சொல்லி நமக்கு அதிர்ச்சி தர போறாரு. அதுவும் சரிதான் என்றபடி அரச மரத்தடி பிள்ளையார் கோவில் ஒன்றின் முன் பைக்கை நிறுத்தினான் பரணி. அங்கேயே அருகம்புல் மாலை கிடைத்தது. ஆனால் விலைதான் அதிகம். புல் கெட்ட கேடு, போனால் போகிறது என்று வாங்கி போட்டான். பின் அகத்திக்கீரை. கீரை விற்பவரே பசுமாட்டையும் கட்டியிருந்தார். அவர் வரையில் பசுமாட்டுக்கு தீனி போட்டது போலவும் ஆயிற்று. புண்ணியத்தை வருபவர்களுக்கு கொடுக்க முடிகிறது. குரு அவர் முன் 100 ரூபாய் நீட்ட சில்லறை இல்லை என்றார். வாங்கி வருவதாக கூறி விலகினான் குரு. பரணி மட்டும் தன் வசம் இருந்த கீரையை பசுமாட்டுக்கு கொடுக்க தொடங்கினான். அதே நேரம் சில்லறை எண்ணிக்கொண்டு நடந்து வந்த குருவை ஒருவன் வந்து வாயை பொத்த, மற்றொருவன் அப்படியே தூக்க அதிவேகமாய் அருகில் வந்து நின்றது ஆம்னி வேன். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து கொண்டிருந்த பரணி கீரையை கொடுத்து முடித்துவிட்டு திரும்பி பார்த்தான். குருவை காணவில்லை. பரணியின் பார்வை நாலாபுறமும் தேடத் தொடங்கியது. அப்போது பரணியின் செல்டோனில் அழைப்பு. குருதான் பேசினான். டே, எங்கடா போயிட்ட? எங்கேயும் போக. சில்லறை மாத்த வந்த என்னை தூக்கிட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவங்க தான் இப்ப உன் கூட பேசவும் சொன்னாங்க. குரு சொல்லி முடிக்க வேறு ஒருவன் இப்போது அதே போனில் பேசினான். என்ன ஹீரோ, அந்த ராஜதுரை கிட்ட எங்களை பிடிச்சு கொடுத்தல்ல, எங்க தில்லி இருந்தா இப்ப உன் நண்பனை வந்து பிடிச்சிட்டு போ பார்க்கலாம். அட பாவிகளா, உங்களுக்கு நாங்க என்னடா கெடுதல் பண்ணோம்? என்ன கெடுதல் பண்ணியா? அந்த புள்ளைய வச்சு எங்க ஆட்களை வெளியே எடுக்க இருந்தோம். எல்லாம் உன்னால தாண்டா கெட்டுச்சு. இத பாரு, உனக்கும் அந்த போலீஸ் ஆபீசருக்குமான சண்டையில எங்களை இழுக்காத. என் கூட வந்தப்ப நான் அந்த பொண்ணை நீங்க கடத்தினீங்க. நான் தொலைச்ச பொண்ணை நானே கண்டுபிடிச்சு தர்றதானே நியாயம். அப்படியா? அப்படின்னா அப்ப கண்டுபிடிச்ச மாதிரியே இப்பவும் கண்டுபிடிச்சுக்கோ. முடியலன்னா உள்ள இருக்கிற எங்க ஆட்களை வெளியே விட சொல்லு. உன் நண்பன் முழுசா வீடு வந்து சேருவான். இல்லைன்னா உன்னோட வீட்டுக்கு தினம் ஒரு பார்சல் வரும். அதுல தினம் ஒரு உரல் பரிசா இருக்கும். உன் நண்பனை மொட்டை கையா நொண்டியா பார்க்க விருப்பமான்னு யோசிச்சுக்கோ. செல்போன் கட்டானது. ஆனால் பரணியிடமும் ஒரு முடிவு. அடுத்த 15வது நிமிடத்தில் பரணி சிவப்பிரகாசம் முன்னால் தான் இருந்தான். ஐயா, தப்பு நடந்துடுச்சு. தெரியும். தெரியுமா? என்ன சொல்றீங்க? காலையில எழுந்ததுல இருந்தே உங்க ஞாபகம் தான். என் திருஷ்டியில உங்க 2 பேரை தவிர எதுக்குமே இடமில்ல. அப்படி இருந்த நிலையில அதோ என் வீட்டு கண்ணாடி தொட்டியில உள்ள மீன்களை உத்து பார்த்துட்டே இருந்தேன். அதுல ஒண்ணு அதோ துடிச்சிட்டு இருக்குது பாரு. எதிரே சுட்டி காண்பித்தார் சிவப்பிரகாசம். அதை பார்த்த பரணிக்கு பகீர் என்றது. ஐயா, அப்ப என் குருவும் என்று கேட்க முற்பட்டவனின் வாயை அடைத்தவர், அவனுக்கு ஆபத்துன்னு தான் இந்த மீன் சொல்லியிருக்கு. இதோட உயிரும் உன் நண்பன் உயிரும் ஒண்ணு கிடையாது. இப்படி சூழ்நிலையால நடப்பதை தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறது ஒரு விதம். இது ஒன்றும் அதிசயம் கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் புறத்துல இருக்க பல விஷயங்களோட தொடர்பு உண்டு. எல்லாமே அலைவரிசை என்கிறதால ஒரு அலை போய் இன்னொரு அலை மேல மோதும் போது ஏற்படுற விளைவுகளை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதை சகுனம்னு சொல்லுவாங்க. சகுனம்னா உடனேயே அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்றவன் தான் மூடன். சகுனத்தை சரியா உணர்ந்து சொல்ல தெரியணும். சகுனங்கிறது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, அது ஒரு விஞ்ஞானம். நீ ஒரு நல்ல காரியத்துக்காக புறப்படுற. அப்போ ஒரு முடவன் எதிரில வர்றானா அது நல்ல காரியம் நடக்காதுன்னு அர்த்தம். அந்த காரியம் நடக்கிற காரியமா இருந்தா எதிரில வரும் முடவனை நீ பார்க்கவே மாட்ட. தெருவுல 1000 பேர் போறாங்க, எல்லாரையுமா நாம கவனிக்கிறோம்? ஐயா, இப்ப எதுக்கு இந்த விளக்கம் எல்லாம்? இத நான் பிறகு தெரிஞ்சுக்கிறேன். உங்க மனோசக்தியால குரு இப்ப எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அவனை எதிரிங்க கடத்திட்டதை இன்ஸ்பெக்டர் ராஜதுரை ஐயா கிட்ட கூட சொல்லல. உங்ககிட்ட தான் நேரா வந்திருக்கேன். குரு அவங்க கையில சிக்கினதும் ஒரு விதத்துல நல்லதே. அந்த கூட்டத்தையே பிடிச்சாதான் நீங்க சொல்ல போற வேலைகளை நாங்க செய்ய முடியும். தெரியும் பரணி, கவலைப்படாத. எனக்கு 10 நிமிஷம் அவகாசம் கொடு. உன் நண்பன் இருக்கிற இடத்த சொல்றேன் என்று சிவப்பிரகாசம் அப்படியே கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். பார்த்து கொண்டே இருந்த கல்யாணின் கண்களில் கண்ணீர் திரண்டிருந்தது. ஜாடை காட்டி அவனை மாடிக்கு அழைத்தவளாக முன்னால் சென்றாள் அவள். மொட்டை மாடியில் காய போட்டிருந்த துணிகள் ஆடிக்காற்றில் அல்லாடி கொண்டிருந்தன. காலை 11 மணி பொழுதுக்கான சூரியன் மேகங்களுக்கு இடையில் தெரிந்து கொண்டிருந்தான். தொலைவில் ஒரு வீட்டு விசேஷ நிமித்தம் கட்டப்பட்டிருந்த லவுட் ஸ்பீக்கரில் எங்கே அவள்
என்றே மனம் என்னும் அந்த கால எம்ஜிஆர் பாட்டு ஒலித்தது. தெருவில் தள்ளுவண்டியில் ஒருவன் இஸ்திரி போட்டுக் கொண்டிருந்தான். பரணி ஆரம்பித்தான். என்ன கல்யாணி, ஏன் இப்படி ஆபத்தான விஷயங்களை தேடி போறீங்க? இதை சொல்லத்தான் கூப்பிட்டியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? பயப்படாத. அதான் உன் தாத்தா இப்ப இடத்த சொல்லிட்டா நான் கண்டுபிடிச்சிடுவேனே. தாத்தாவால பளிச்சுன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்றதை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பல போலீஸ்காரங்க ஒளிஞ்சிருக்கிற கொலைகாரங்களை பிடிக்க தாத்தா கிட்ட வந்து பேசி தாத்தாவும் சொல்லி இருக்கார். ஆனால் கொலைக்காரங்களை போலீஸ் பிடிச்சதே இல்லை. இப்ப என்ன சொல்ல வர? இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் நீங்க சொல்லுங்க. அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. உன் காதல் எனக்கு புரியுது. ஆமா, உன் தாத்தா மேல உனக்கே நம்பிக்கையோ மதிப்போ கிடையாதா? அப்படி இல்ல. அவர் விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப குருட்டாம்போக்கா இருக்கும். அப்புறம் தாத்தா ஆசைப்படுற விஷயம் உலகத்துல இதுவரை நடந்ததே இல்ல. அது என்னன்னு சொல்லு. அப்புறம் அது நடந்திருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். தாத்தா ஒரு 500 வருஷமாவது வாழணும்னு ஆசைப்படுறார். அப்புறம் உங்களைப் போல வாலிபனாக விரும்புறார். ஓ, இப்படியும் ஒரு விருப்பமா? அப்புறம் கூடு விட்டு கூடு பாயவும் விரும்புறார். அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? இவ்வளவுதான். இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்ப நீங்க எப்படி இவரோட சேர்ந்து செயல்பட முடியும்? வாஸ்தவம் தான். ஆனா உன் தாத்தா கிட்ட சில ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கே. ஆனா அவர் ரொம்ப ஆபத்தானவர். இப்ப கூட உங்களை என்ன செய்ய சொல்ல போறாருன்னு தெரியும். அது என்னன்னு சொல்லிடு. 50, 60 வருஷத்துக்கு முந்தி ஒரு சித்தர் திருப்பரங்குன்றம் பக்கம் இருந்திருக்காரு. அவர் ஒரு நாள் ஜீவ சமாதி ஆகிட்டாரு. காலப்போக்குல அந்த சமாதி 556 இருக்கிற இடம் தெரியாம அது மேலேயே கட்டிடங்கள் வந்துடுச்சு. அதனால அந்த கட்டடம் எதுன்னு கண்டுபிடிச்சு அங்க பூமியில இருக்க ஜீவ சமாதியை தோண்டி அந்த சமாதியில இருக்க ஜெபமாலை 7 ரசமணின்னு அந்த சித்தர் வச்சிருந்ததை எல்லாம் எடுத்துட்டு வந்து தர வேண்டியதுதான் உங்க வேலை. இப்போ அதெல்லாம் இவருக்கு எதுக்கு? அந்த ரசமணி இருந்தா மிருகங்கள் நம்மள எதுவும் செய்யாது. அந்த ஜெபமாலை இருந்தா சித்தர்களை சுலபமா தரிசனம் பண்ணலாம். ஏட்டுக்கட்டுக்குள்ள நித்திய இளமைக்கு என்ன பண்ணணும், எந்த மூலிகை சாப்பிடணுங்கிற ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த 3 விஷயங்கள கையில வச்சுட்டு இருந்த சித்தர் மட்டும் தொடர்ந்து வாழாம சமாதி ஆகிட்டாரா? வேடிக்கையா இருக்கே! இத பத்தி நான் கேட்டா தாத்தா கோபப்படுவாரு. சித்தர் சாமிங்க வாலிபத்தை பெருசா நினைக்க மாட்டாங்களாம். அடுத்து அவங்க நினைச்ச சித்தரை தரிசனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்களாம். அந்த சித்தர் கூடு விட்டு கூடு பாய்வாராம். சுவாரஸ்யமா இருக்கே! இத பாரு கல்யாணி, நான் இப்ப வாழ்க்கை மேல வெறுப்பும் கோபமா இருக்கிற ஒருத்தன். உங்க தாத்தா விஷயம் உண்மையோ பொய்யோ எனக்கு அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அதே நேரம் உங்க தாத்தாவை 100% ஏமாத்து பேர் வழின்னு என்னால நினைக்க முடியல. அப்படி நான் நினைக்கும் போது நிச்சயம் விலகிடுவேன். நீ கவலைப்படாத. இப்போ உன் தாத்தா என்ன சொல்றாருன்னு பார்த்து முதல்ல குருவை கண்டுபிடிக்கிறேன். அப்புறமா நீ சொல்ற அந்த ஜீவ சமாதி விஷயத்துக்கும் வரேன். இப்ப நேரம் இல்ல, அப்புறம் பேசுவோம். பரணி அப்போதைக்கு பேச்சை முடித்துக்கொண்டு கீழே இறங்கினான். சிவப்பிரகாசம் எதிரில் போய் நின்றான். அவரும் கண்களை திறந்தார். பரணி, நான் சொல்ற அடையாளங்கள் நல்லா குறிச்சுக்கோ. தரையெல்லாம் கடல் மணல். அதனால கடலோரமா தான் குரு இருக்கான். அதே கடலோரமா உயர்ந்த முருகன் கோயில் கோபுரம் தெரியுது. அது நிச்சயம் திருச்செந்தூர் கோயில் கோபுரம்னு நினைக்கிறேன். அநேகமா ஆறுமுகநேரிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவுல இந்த இடம் இருக்கணும். கூடவே சவுக்கு மரங்கள் நிறைய தெரியுது. ஆகையால கடலோர சவுக்கு காட்டுக்குள்ள இருக்கணும். அந்த வீடு மேல சிலுவை குறை தெரியுது. ஆனா அவங்க தெய்வீக அதிர்வு கொஞ்சமும் இல்ல. அதனால அது பழைய சர்ச்சா இருக்கலாம். அப்புறம் தெற்கு பக்கம் காட்டுது. அங்க ஒரு வேப்ப மரம் இருக்குது. இதுதான் திருஷ்டியில எனக்கு தெரிஞ்ச விஷயம். குருவை கட்டி போட்டிருக்காங்க. அவன் பேச முடியாதபடி இருக்கான். உயிருக்கு ஆபத்தில்ல. சிவபிரகாசம் சொல்லி முடித்தார். பரணியும் புறப்பட்டான். ஒரு நிமிஷம் இரு என்று தடுத்தவர் உள்ளே போய் கோலி குண்டு போல ஒரு ரசமணியை எடுத்து வந்தார். இத பாக்கெட்ல வச்சுக்கோ. உன் நோக்கத்தை இது ஈடேத்தி கொடுக்கும் என்றார். அவனும் வாங்கி கொண்டு புறப்பட்டான். சிவபிரகாசம் வீட்டை விட்டு வெளியே வந்த பரணியின் பார்வை எதிரில் உள்ள குருவின் பிளாட்டை தான் பார்த்தது. அவன் அம்மா வேலைக்கு போய் விட்டிருந்தாள். எனவே கதவில் போட்டு தொங்கியது. நல்ல வேலை, இப்போது வீட்டில் இருந்தால் எங்கே குரு என்று கேட்பாள். ஒன்று உண்மையை சொல்ல வேண்டும், இல்லை பொய்யை சொல்ல வேண்டும். எதை சொன்னாலும் அவஸ்தைதான். அப்படியே கீழ் இறங்கியவன் தன் வீட்டுக்குள் நுழைந்து மேஜை டிராயரை திறந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டான். அவன் தாயான சகுந்தலா சமையல் கட்டில் இருக்க, அக்கா குளியலில் இருக்க, தங்கை கல்லூரிக்கு போயிருக்க, இங்கே இவர்களிடம் நடந்துவிட்ட விபரீதத்தை பேச அவசியமற்ற ஒரு சூழ்நிலை. அடுத்து கீழே சரண்யாவின் பிளாட். அருகே வரவும் ஹாலில் அவனுக்காகவே காத்திருந்தது போல ஏறிட்டாள் அவள். அப்பா இல்லையா என்று கேட்டான். ஸ்டேஷனுக்கு போயிட்டார். ஏன் அவரை பார்க்கணுமா? இல்ல, சும்மாதான் கேட்டேன். சரி வர்றேன் என்று புறப்பட்டவனை, பார்த்து போங்க, உங்களுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கு. கண்ணாயிர அங்கிள் தான் உங்க பாதுகாப்பு என்று வெளியே கை காட்டினாள். சாதாரண உடையில் ஒரு போலீஸ்காரர் தெரிந்தார். அவரை பார்க்க கோபம்தான் வந்தது. கோவிலுக்கு போகும்போது இவர் எங்க போனாரோ என்று கேட்க தோன்றியது. சரி வரேன் என்றவனிடம் நிறைய பேச விரும்பியவள் போல பார்த்தாள். அப்படியே பரணி,
இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் மொட்டை மாடியில மனம் விட்டு பேசுவோமா? பாப்போம் என்கிற ஒரு வார்த்தை பதிலோடு அந்த கண்ணாயிரத்தை நோக்கித்தான் சென்றான். அவர் சிரித்தார். என்ன தம்பி, வெளியே கிளம்பிட்டீங்களா என்றும் கேட்டார். ஆமா. ஆனா நீங்க எனக்கு துணையா வர தேவையில்லை. ஏன்னா எது நடக்கக்கூடாதோ அது நடந்து முடிஞ்சிடுச்சு என்றான். அவர் முகத்தில் மெல்லிய அதிர்ச்சி. என்ன தம்பி சொல்றீங்க? என் நண்பன் குருவை கடத்திட்டாங்க. ஐயோடா, எப்போ? இந்த கேள்வியை ராஜதுரை சார் உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் டியூட்டிக்கு வந்து அப்படி எதுவும் நடக்கலன்னு சொல்லுவேன். உங்க டியூட்டி டைம் எப்ப? இந்த விஷயத்துல டைம் எல்லாம் கிடையாது தம்பி. நான் சாப்பிட போனப்போ நீங்க வெளியே போயிருக்கணும். அப்பதான் தப்பு நடந்திருக்கணும். ம். டீ கடையும் ஹோட்டலும் உங்கள நம்பித்தான் இருக்கு. எனக்கும் தெரியும். அதான் வெட்டும் குத்தும் சர்வசாதாரணமா போச்சு. சம்பிரதாயத்துக்கு ஒரு மோப்ப நாய் வரும். ஆனா அது ஒரு குற்றவாளிய கண்டுபிடிச்சு நான் பார்க்கல. பெரிய பெரிய விஐபிங்க விஷயத்திலேயே ஒரு துப்பும் தொடங்கல. நான் எல்லாம் சாமானியன். என்னை எல்லாம் கட்டினா நீங்க கிளு கிளுன்னு தான் கண்டுபிடிப்பீங்க. பரணி வெறுப்பும் கிண்டலுமாக பேசியபடி பைக்கில் ஏறி அதை கிளப்பினான். அவரும் பதற்றமாக அவனை பின்தொடர்ந்தார். போலீஸ் நிலையம். நடந்ததை ராஜதுரையிடம் சொல்லி முடிக்க அவரிடம் நடுநெற்றியில் ஒரு குறுகுறுப்பு. அந்த தயாளன் ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது என்று யோசிக்க கண்ணாயிரமும் வந்து சேர்ந்தார். அவரை பார்த்த மாத்திரத்தில், என்ன கண்ணாயிரம், காத்தால டிஃபன் சாப்பிட்டாச்சா? இப்ப மத்தியானம் ஃபுல் மீல்ஸ் எந்த ஹோட்டல்ல? சைவமா அசைவமா என்று கோபமும் கிண்டலும் இலையோட கேட்டார். கண்ணாயிரத்தின் தலை தாழ்ந்தது. சார், இவர் எங்களை பின்தொடர்ந்து வந்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இவர் ஒரு தட்டு தட்டி தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்ப பிரச்சனை இவர் இல்ல, அந்த தயாளன் குரூப் தான். அவங்க இருக்கிற இடம் தொடர்பா எனக்கு சில தகவல் கிடைச்சிருக்கு. நான் அந்த இடத்த தேடி போய் பார்த்து எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்ப நீங்க உங்க கூட்டத்தோட வந்து கோழி அமுக்குற மாதிரி அமுக்கினா போதும் என்றான் பரணி. எப்படி தகவல் கிடைச்சது? ராஜதுரை கேட்டார். எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இப்ப புறப்படுறேன். பரணி, உன்னை தனியா அனுப்ப எனக்கு பயமா இருக்கு. நான் இப்ப தனியா தான் சார் போயாகணும். சொல்ல போனா என்ன அவங்க ஆட்கள் கவனிச்சுட்டே கூட இருக்கலாம். இப்ப நான் உள்ள வந்தது வரை வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால வந்த வழியா போக விரும்பல. இந்த ஸ்டேஷனோட பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. காம்பவுண்ட் வாசல் ஏறி குதிச்சா ஒரு காலி பிளாட்டு. அதன் நடுவுல அந்த அடுத்த தெரு. அது போதும். நான் இங்க உங்க பாதுகாப்புல இருக்கிறதா அவன் தகவல் தருவான். அதே நேரம் அவன் இடத்த தேடி கண்டுபிடிச்சு ஊர்ஜிதம் பண்றேன். அப்படி என்கிட்ட இருந்து போன் வந்துட்டா நீங்க எந்த பரபரப்பும் இல்லாம கிளம்பி வாங்க என்றபடியே பின்பக்கம் சென்றான். பரணி, ஒரு போலீஸ்காரன் மாதிரி நல்லா யோசிக்கிற நீ என்றார் ராஜதுரை. சாரி சார், உங்க டிபார்ட்மெண்ட்டோட என்ன சேர்க்காதீங்க. நான் அவ்வளவு மோசம்லாம் இல்லை என்று ஒரு பஞ்ச் வைத்தான். அதே வேகத்தில் சுவர் ஏறி குதித்தான். காலி பிளாட்டில் வேகமாய் ஓடி தெருவில் வந்து கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றை கை காட்டி நிறுத்தி ஏறிக்கொண்டான். சிவபிரகாசம் சொன்னதை மனதில் ஓடவிட்டு கொண்டான். தெற்கு கடலோரம் சவுக்கு தோப்பு என்றது நினைவுக்கு வந்தது. ஆட்டோவை பஸ் ஸ்டாண்டுக்கு விட சொன்னான். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட். திருச்செந்தூர் பஸ் தயாராக இருந்தது. அதில் ஏறிக்கொண்ட 200வது நிமிடம் ஆறுமுக நெறி வந்தது. இறங்கிக் கொண்டான். அங்கே ஒரு ஆட்டோவை பிடித்தான். அவரிடம் கடற்கரை ஓரமாக போக வேண்டும் என்றான். கடற்கரை ஓரமா? எங்க சார்? ஆட்டோக்காரன் கேட்டான். சவுக்கு தோப்புல இருக்க சர்ச்சுக்கு போகணும். சவுக்கு தோப்புல சர்ச்சா? எந்த சவுக்கு தோப்பு? கடற்கரை ஓரமா இருக்கிற சவுக்கு தோப்புப்பா. அப்படி பார்த்தா ரொம்ப தூரம்ல போகணும். போ, அங்க எனக்கு சர்ச்சு முக்கியம். அது எனக்கு தெரியாது. நீ போ, போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. சார், இங்கேருந்து எப்படியும் 7-8 கிலோமீட்டர் வரும். 500 ரூபாய் கொடுத்துருங்க. திருச்செந்தூருக்கே பஸ்ல வந்தா 20 தானேயா? பஸ்ஸும் ஆட்டோவும் ஒன்னா சார்? பெட்ரோல் என்ன விலை விற்கிது? சரி, 1 லிட்டர் பெட்ரோலுக்கும் ஆட்டோ எவ்வளோ கிலோமீட்டர் தரும்? எதுக்கு சார் அதெல்லாம் சொல்லியா? என்ன சார், ஒரு 30 கிலோமீட்டர் தரும். அதுக்கு பெட்ரோல் ஆகும். ஏன் சார் பேஜார் பண்றீங்க? வண்டி வாடகை, தேய்மானம், எனக்கு சம்பளம்னு எவ்வளோ இருக்குது? நீ எனக்கு எதையும் இலவசமா தராத. எல்லாத்தையும் கணக்கு வச்சே கூட்டல் போடுவோம். மீட்டர் போட்டு ஓட்டினா பிரச்சனையே இல்லைல்ல. பேச்சோடு பேச்சாக ஆட்டோ ஓடியது. ஆட்டோக்காரர் முகம் இருண்டு போனது. சரி சரி, அழுவாத. நீ கேட்ட காசை தரேன். அதே சமயம் நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். என்ன சார்? நான் யாரோ இல்லை. இப்ப போலீஸ், அதை தெரிஞ்சுக்கோ. பரணி பேச்சில் சுருதி சேர்த்தான். ஐயோ சார், இதையே முதல்லயே சொல்லல. எதை எப்ப சொல்லுமோ அதை அப்பதான் சொல்ல முடியும். அப்பதானே த்ரில்லு. சரி சார், நான் என்ன உதவி பண்ணணும்? சவுக்கு தோப்புல ஒரு சர்ச் இருக்கு. அது இப்ப பாழடைஞ்சு கிடக்கு. சரியா? அங்க போகணும். காயல் பட்டணத்துல நம்ம தோஸ்து ஆட்டோ ஓட்டுறான். அவனோட கேட்டா சொல்லுவான் சார். கேட்கட்டுமா? முதல்ல கேளு. ஆட்டோ டிரைவரும் கேட்க அந்த நபரும், எனக்கு தெரிஞ்ச பச்சை குப்பத்துக்கு அப்பால ஒரு சவுக்கு தோப்பும் அதுலதான் ஒரு இடிஞ்ச சர்ச்சும் இருக்கு எனவும் ஆட்டோவும் அதை நோக்கியே ஓடியது. சவுக்கு மரங்களில் காற்றின் உசாவல். உய் உய் என்று சப்தம் வேறு. ஆனால் காட்டுக்குள் ஆள் அரவமே இல்லை. தொலைவில் கடலின் விரிவு, அலைகளின் அட்டகாசம், கரையோரமாக கவிழ்ந்து கிடக்கும் உடைந்த படகுகள். ஆட்டோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்றுவிட பரணி இறங்கி நடக்கத் தொடங்கினான்.
நீ இங்கேயே காத்திரு, அவசியப்பட்ட உன்னை கூப்பிடுவேன் என்று கூறிவிட்டுதான் நடந்தான். தூரத்தில் உச்சந்தலையில் சிலுவையுடன் சர்ச் தெரிந்தது. முன்னால் ஒரு வேப்பமரம். பரணிக்கு சிவப்பிரகாசம் சொன்ன எல்லா தடயங்களும் பொருந்தியதில் மகிழ்ச்சி. சர்ச்சுக்கு வெளியே ஒரு வேன் நின்று கொண்டிருந்தது. அதற்கு மேல் நெருக்கமாக சென்று பார்க்க எச்சரிக்கை உணர்வு தடுத்தது. வேகமாய் திரும்பியவன் ஆட்டோக்காரனிடம் காதை கடித்தான். ஆட்டோக்காரன் முகத்தில் பீதி பரவியது. பயப்படாதே, நீ இதை சரியா செஞ்சுட்டா உனக்கு ரிவார்ட் நிச்சயம். அதெல்லாம் பிசாத்து காசு சார். இந்த திருட்டு பசங்க என்னை குறி வச்சுட்டா கதை இவ்வளவுதான் சார். நான் சொன்ன மாதிரி செய்ய எதுவும் ஆகாது. சரி சார், இப்ப இப்ப டிஃபன் பொட்டலத்துக்கும் பிராந்தி பாட்டிலுக்கும் துட்டு வேணுமே. வா, போய் வாங்கிட்டு வருவோம். நீ அதோடு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட தயாளன் கொடுத்து அனுப்புனான்னு மட்டும் சொல்லு. அப்படியே உள்ள யாரையாவது கட்டி போட்டிருக்காங்களான்னு பாரு, பார்த்துட்டு வந்துடு. சார், என்ன சுத்தல்ல விடாதே சார். தைரியமா சொன்னதை செய்யா. அடுத்த 10வது நிமிடம் அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு கேரி பேக்கில் டிஃபனும் 2 தண்ணீர் பாட்டிலுமாக அந்த சர்ச் நோக்கி நடக்கத் தொடங்கினான். பரணியும் ராஜதுரைக்கு போன் செய்தான். சார், தூத்துக்குடி தாண்டி ஆறுமுகநேரி கிட்ட பச்சைக்குப்பம் பக்கத்துல இருக்க சவுக்கு தோப்புக்குள்ள ஒரு பழஞ்ச சர்ச்சில் தான் இப்ப குருவும் அந்த தயாளன் கோஷ்டியும் இருக்காங்க. அதை ஊர்ஜிதப்பட்ட ஒரு ஆட்டோ டிரைவரை அனுப்பியிருக்கேன். நீங்க புறப்பட்டு வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பரணி, நிஜமாவா சொல்ற? அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியா? ஒரு 10 நிமிஷம் பொறுங்க சார், உறுதி பண்ணிடுறேன். பரணி போன் பேசி முடிக்க இதில் ஆட்டோ டிரைவர் ஓடி வர சரியாக இருந்தது. நெருங்கி வந்தவன், சார், நீங்க சொன்னது ரொம்ப சரி. உள்ள ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எல்லாரும் ஃபுல் தண்ணியில வேற இருக்காங்க. நான் குவார்டர் பாட்டில் தயாளன் கொடுத்தான் கொடுக்கவும் ஒரே குஷி ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் யாரு சார் என்று ஒரே மூச்சில் கேட்டான். ஒரு சில மணி நேரத்துல எல்லா உண்மையும் உனக்கு தெரியும் பாரு என்ற பரணி அடுத்த நொடி ராஜதுரைக்கு தகவல் தந்து முடித்தான். அவன் இதய துடிப்பும் பலமாக அடிக்கத் தொடங்கியது. தொடரும்.